வணக்கம். பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நேற்று பதிவான கோவிட் தொற்றாளர்களின் விவரம் வெளியீடு. நாட்டில் நேற்று 77,562 பேருக்கு கோவிட் தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. தமிழ் தேசிய கூட்டமைப்புடனான பேச்சுக்கு எதிராக எந்த அழுத்தங்களும் வரவில்லை. தினேஷ் குணவர்த்தன தெரிவிப்பு. மட்டக்களப்பு கடற்கரையில் கரையொதுங்கும் டொல்பின் மற்றும் ஆமைகள். மாகாண அரசாங்கத்தை பாதுகாக்க இந்தியா முயற்சி எடுக்கவில்லை. சிவசக்தி ஆனந்தன் தெரிவிப்பு. அரச ஊழியர்களுக்கு ஜூலை 1 தடுப்பூசி பெற்றுக் கொள்ள வேண்டும். தமிழிசை தெரிவிப்பு. காவல்துறையினருக்கு தலா 5000 ரூபாய் வழங்கும் ஊக்கத்தொகை திட்டம். நாட்டில் நேற்று கோவிட்-19 தொற்று உறுதியான 2349 பேரில் அதிகமானோர் கொழும்பு மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவிட்-19 பரவல் தடுப்பு தேசிய செயற்பாட்டு மையம் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கமைய கொழும்பு மாவட்டத்தில் 493 பேருக்கு கோவிட்-19 தொற்று உறுதியாகியுள்ளது. அவர்களில் 135 பேர் அவிசாவளி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவைச் சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் கம்பஹா மாவட்டத்தில் நேற்று 274 பேருக்கு கோவிட்-19 தொற்று உறுதியாகியுள்ளது. களுத்துறை மாவட்டத்தில் 104 பேருக்கும், கண்டி மாவட்டத்தில் 94 பேருக்கும், குருநாகலில் 166 பேருக்கும், காலியில் 111 பேருக்கும் தொற்று உறுதியாகியதுடன் யாழ்ப்பாணத்தில் 46 பேருக்கும், கேகாலியில் 111 பேருக்கும், புத்தளத்தில் 63 பேருக்கும், அனுராதபுரத்தில் 81 பேருக்கும், மாத்தறையில் 9 பேருக்கும், பொலனறுவையில் 56 பேருக்கும், அம்பாறையில் 39 பேருக்கும், நுவரேலியாவில் 104 பேருக்கும் தொற்று உறுதியாகியுள்ளது. அந்த வகையில் ரத்னபுரி மாவட்டத்தில் 139 பேருக்கும், ஹம்பாந்தோட்டையில் 80 பேருக்கும், பதுளையில் 45 பேருக்கும், மட்டக்களப்பில் 174 பேருக்கும், மொனராகலையில் 24 பேருக்கும், கிளிநொச்சியில் 22 பேருக்கும், முல்லைத்தீவில் 13 பேருக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதே நேரம் திருகோணமலை மற்றும் வவுனியா மாவட்டங்களில் தலா 30 பேருக்கும், மன்னாரில் 25 பேருக்கும் நேற்று தொற்று உறுதியாகியுள்ள அதே நேரம் தொற்று உறுதி செய்யப்பட்ட 22 பேர் வெளிநாடுகளில் இருந்து நாடு திரும்பியவர்கள் என்பதும் தெரிய வந்துள்ளது. இலங்கையில் நேற்று மாத்திரம் 77,562 பேருக்கு கோவிட் தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவு தெரிவித்துள்ளது. அதன் அடிப்படையில் 1258 பேருக்கு எக்ஸ்ட்ராசெனிகா கோவிஷீல்டு தடுப்பூசியின் 2ஆம் செலுத்துகை செலுத்தப்பட்டுள்ளது. அதன்படி இலங்கையில் இதுவரையில் 9,25,242 பேர் கோவிஷீல்டு தடுப்பூசியின் 1ஆம் செலுத்துகையையும் 3,57,768 பேர் அதன் 2ஆம் செலுத்துகையையும் பெற்றுள்ளனர். சைனோபாம் தடுப்பூசியின் 1ஆம் செலுத்துகை 22,419 பேருக்கும், 2ஆம் செலுத்துகை 34,476 பேருக்கும் செலுத்தப்பட்டுள்ளது. இதுவரை மொத்தமாக 14,23,774 பேர் சைனோபாம் தடுப்பூசியின் 1ஆம் செலுத்துகையையும், 4,17,448 பேர் அதன் 2ஆம் செலுத்துகையையும் பெற்றுக் கொண்டுள்ளனர். இதே நேரம் நேற்று ஸ்புட்னிக் வி தடுப்பூசியின் 1ஆம் செலுத்துகை 16,709 பேருக்கும், 2ஆம் செலுத்துகை 2,700 பேருக்கும் செலுத்தப்பட்டுள்ளது. மொத்தமாக ஸ்புட்னிக் வி தடுப்பூசியின் 1ஆம் செலுத்துகை 81,695 பேருக்கும், 2ஆம் செலுத்துகை 11,691 பேருக்கும் செலுத்தப்பட்டுள்ளதாக தெரியவருகிறது. தமிழ் தேசிய கூட்டமைப்புடனான ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் சந்திப்பு எந்தவொரு அழுத்தங்களாலும் ஒழுங்குபடுத்தப்படவில்லை என வெளிவிவகார அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன தெரிவித்துள்ளார். அதேபோன்று எந்தவொரு அழுத்தங்களாலும் ஒத்திவைக்கப்படவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் அவர் தெரிவிக்கையில், சர்வதேச சமூகத்தின் அழுத்தங்கள் காரணமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு பேச்சுக்கு வருமாறு ஜனாதிபதி அழைக்கவில்லை. இருதரப்பின் வேண்டுகோளின் பிரகாரம் புதிய அரசமைப்பு தொடர்பில் ஏற்கனவே நடத்தப்படவிருந்த பேச்சு கோவிட் தொற்று நிலைமையால் பிற்போடப்பட்டிருந்தது. இந்நிலையில் கடந்த வியாழக்கிழமை பேச்சு நடைபெற்றிருந்தது. ஆனால் தவிர்க்க முடியாத காரணத்தால் பேச்சு மீண்டும் பின்போடப்பட்டுள்ளது. தெற்கில் எழுந்த எதிர்ப்பால் தமிழ் தேசிய கூட்டமைப்புடனான பேச்சை ஜனாதிபதி ரத்து செய்துள்ளார் என்ற ஊடகங்களில் வெளியாகியுள்ள செய்தியை அடியோடு மறுக்கிறோம். தமிழ் முஸ்லிம் மக்கள் பிரதிநிதிகளுடன் ஜனாதிபதி தலைமையிலான அரசு பேச்சு நடத்த தயாராக உள்ளது. நாட்டில் கோவிட் நிலைமையை கட்டுப்பாட்டிற்குள் வந்தவுடன் தேசிய பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு செயற்பாடுகளை அரசு முன்னெடுக்கும் எனவும் குறிப்பிட்டுள்ளார்.
மட்டக்களப்பு கிரான்குளம் கடற்கரை பகுதியில் உயிரிழந்த நிலையில் 3 கடலாமைகள் உட்பட டொல்பின் மீன் ஒன்றும் இன்று சனிக்கிழமை கரையொதுங்கியுள்ளன. கடந்த 21ஆம் தேதி கொழும்பு துறைமுகத்தை அண்டிய பகுதியில் எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பலில் தீப்பரவல் காரணமாக கடலில் கப்பல் மூழ்கி இருக்கின்றது. இதனால் பல பிரதேசங்களில் கடற்கரையில் ஆமைகள் மற்றும் டொல்பின்கள் மீன்கள் உயிரிழந்து கரையொதுங்கியுள்ளன. இந்நிலையில் மட்டக்களப்பு கடல் பகுதியிலும் உயிரிழந்த நிலையில் ஆமைகள் டொல்பின் மீன் கரையொதுங்கியுள்ளன. இது தொடர்பாக மீனவர்கள் உரிய அதிகாரிகளுக்கு அறிவித்துள்ளனர். அதனை அடுத்து இந்த பகுதிக்கு கடற்தொழில் நீரியல் வள திணைக்கள அதிகாரிகள், கடல் சூழல் பாதுகாப்பு அதிகாரியின் உத்தியோகஸ்தர்கள், மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் உத்தியோகஸ்தர்கள் உட்பட அதிகாரிகள் பார்வையிட்டதுடன் இறந்த நிலையில் கரையொதுங்கிய டொல்பின் உள்ளிட்ட கடலாமைகள் பகுப்பாய்விற்காக வனஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகள் கொண்டு சென்றுள்ளனர். இலங்கை இந்திய ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டு 30 வருடங்கள் கடந்துள்ள நிலையில் மாகாண அரசாங்கத்தை பாதுகாப்பதற்கு இந்தியா எந்தவொரு நடவடிக்கையும் இதுவரை எடுக்கவில்லை என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன் தெரிவித்துள்ளார். வவுனியாவில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். குறித்த ஊடகவியலாளர் சந்திப்பில் சிவசக்தி ஆனந்தன் மேலும் கூறியுள்ளதாவது, இலங்கை இந்திய ஒப்பந்தம் முழுமையாக நடைமுறைக்கு கொண்டுவரப்பட்டிருந்தால் தமிழ் மக்களினால் ஏற்பட்ட இழப்புகளை தடுத்திருக்க முடியும். இவ்விடயத்தில் ஏனைய தமிழ் தலைவர்கள் தவறிழைத்துள்ளதுடன் இலங்கை அரசாங்கமும் பாரிய தவறிழைத்துள்ளது. இலங்கை இந்திய ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டு 30 வருடங்கள் கடந்துள்ளன. அதாவது போருக்கு பின்னரான காலப்பகுதியிலாவது மாகாண அரசாங்கத்தை பாதுகாப்பதற்கு எந்த ஒரு முயற்சிகளையும் இந்தியா எடுக்கவில்லை. இந்நிலையில் இன்றுள்ள அரசு மாகாணங்களுக்கு இருக்கின்ற அதிகாரங்களை பறித்தெடுக்கும் செயற்பாட்டில் ஈடுபட்டுள்ளது. எனவே இந்தியா எதிர்காலத்தில் தமிழ் மக்களுக்கு ஒரு நிரந்தர அரசியல் தீர்வினை பெற்றுக் கொடுப்பதற்கு தனது முழு முயற்சியையும் மேற்கொள்ள வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் அரசு ஊழியர்களுக்கு ஜூலை 1ஆம் தேதிக்குள் தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும் என துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரியில் கொரோனாவின் 3வது அலையை எதிர்கொள்ளும் வகையில் அனைத்து மருத்துவமனைகளிலும் உரிய கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், மக்கள் அதிக அளவில் தடுப்பூசி செலுத்தி வருவதால் தடுப்பூசி திருவிழா வரும் 21ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் புதுச்சேரி அரசு ஊழியர்கள், முன்கள பணியாளர்கள் அனைவரும் ஜூலை 1ஆம் தேதிக்குள் தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும் என ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தியுள்ளார். காவலர்களுக்கு தலா 5000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்திற்கு நிதி ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் களப்பணியாற்றி வரும் காவல்துறையினர் தங்களது இன்னுயிரை பொருட்படுத்தாது கடமையாற்றி வருகின்றனர். அவர்களின் தன்னலமற்ற பணியினை ஊக்கப்படுத்தும் விதமாக தமிழ்நாடு காவல்துறையில் பணியாற்றி வரும் 2ஆம் நிலை காவலர் முதல் ஆய்வாளர்கள் வரையிலான 1,10,184 காவல்துறையினருக்கு தலா 5000 வீதம் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஏற்கனவே அறிவித்திருந்தார். இந்த அறிவிப்பினை செயல்படுத்தும் விதமாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் 58,59 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து உத்தரவு பிறப்பித்துள்ளார். அதன் மூலம் காவல்துறைக்கு சார்ந்த 2ஆம் நிலை காவலர்கள் முதல் காவல் ஆய்வாளர்கள் வரையிலான 1,17,184 காவல்துறை பணியாளர்களுக்கு தலா 5000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது.